அன்பு தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைக்கின்றேன். நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொருட்பாலில் 41வது அதிகாரமாக உள்ள கல்லாமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 409வது திருக்குறளை காணப்போகின்றோம். கல்லாமை என்பதற்கு கல்வி கற்காமையின் இழிவுகள் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது 409வது திருக்குறளுக்கு செல்வோம். மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ் பிறந்தும் கற்றார் அனைத்துலர் பாடு. மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ் பிறந்தும் கற்றார் அனைத்துலர் பாடு. இத்திருக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம். கல்லாதவர் உயர்ந்த குடியில் பிறந்திருந்தாலும் தாழ்ந்த குடியில் பிறந்து கல்வி கற்றவரின் புகழுக்கு ஈடாக மாட்டார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். கல்லாதவர் உயர்ந்த குடியில் பிறந்திருந்தாலும் தாழ்ந்த குடியில் பிறந்து கல்வி கற்ற ஒருவரின் பெருமைக்கு ஈடாக மாட்டார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். ஆம் தோழர்களே, பிறப்பில் உயர்வு தாழ்வு இல்லை. கல்வி கற்பதன் அடிப்படையில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று பிரிக்கப்படுகிறார்கள். ஆம் தோழர்களே, நாமும் கல்வி கற்று உயர்குடியினராக மாறுவோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.